ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக் லைஃப் உடைய ப்ரொமோஷன்ஸ் தான். ஸோ காலில் சக்கரம் கட்டின மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ப்ரொமோஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 24ஆம் தேதி, அதாவது நம்ம சென்னையில் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து வேகப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பயங்கர வேகமாக தக் லைஃபான ப்ரொமோஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கேரளாவில் பண்ணாங்க, இன்றைக்கி ஹைதராபாத்தில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கமல் சார் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். துணிலும் இருப்பார், துளிமிலும் இருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆராவை ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு சில இடங்களில் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஹைதராபாத்தில் கிட்டத்தட்ட படத்துடைய குழுவினர் முழுவதும் பேரும் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருந்தது. வெரி வெரி ஹாப்பி அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிவிச்சுக்கலாம். சரி, தக் லைஃபோடைய ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்தது, எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்கல்ல? அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியில் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்காது. பட் இந்த படத்துக்கு அந்த வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸாக இருக்கட்டும், அவங்க கொண்டு போன அந்த கேமராவாக இருக்கட்டும், லென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பாலிவுட் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு வெற்றி கமல் சார்கிட்டேருந்து ஆஃப்டர் விக்ரம் சொல்ல முடியாது. விக்ரம் ஏன்னா பாலிவுட்டில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இது நாயகன் அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேவா? சரி, இன்றைக்கி ஹைதராபாத் வந்து போனாங்க. ஸோ டீம் எல்லாருமே போய் லான்ச் பண்ணாங்க. ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ வேறு மாதிரியான ப்ரொமோஷன்ஸ், சரிங்களா? ஒரு தேட்டரில் போய் எல்லோரும் வந்து உட்காந்துக்கிட்டு, இன்னொன்று படம் பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இன்னொரு சைடில் கமல் சார் நடந்து வரும் பொழுது ஒருத்தர் லைட் வந்து கொஞ்சம் கீழே இருந்தது, அதை கரெக்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ அவரோட டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் ஆர்ட் அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட்டு நம்ம பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று ஆடியோ லான்ச் இருக்குல்ல, மே 24 சென்னையில் நடக்க போகிற ஆடியோ லான்ச், அது வந்து லைவாக நம்ம ஏஆர் ரஹ்மான் கன்சர்ட்டும் அதில் இருக்குது. மதுரையில் டிக்கெட் போட்டு 150 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. தேட்டர் இல்லைங்க, ஆடியோ லான்ச் பார்க்குறதுக்கு. புதுசாக இருக்குல்ல இது ஆக்சுவலாக. அதாவது ஒரு தேட்டர் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து மதுரையில் ஆடியோ லான்ச்சுக்குன்னே தனியாக மே 24 என்னென்னலாம் வந்து பண்ண போகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் லைவ் கன்சர்ட் பண்ணுறாருன்னா எத்தனை பாட்டு பண்ண போகிறாரு. ஸோ எல்லாமே அழகாக ஒரு டிராஃப்ட் மாதிரி வச்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரேடியன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில். ஸோ வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. சென்னைக்கு வர முடியல அப்படின்னா மதுரையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆடியோ லான்ச் முழுவதுமாக அங்கே வந்து போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து தேட்டர் ஓனர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பாராட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த 8 வாரம் கழித்து தான் நான் ஓடிடிக்கு சைன் பண்ணிட்டேன், அதனால் தேட்டரில் தான் படம் ஓடி ஆகணும், வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. திருட்டில் நீங்கள் எவ்வளோ தான் பார்ப்பீங்க, திருட்டு கனெக்ஷனில் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் ஒரு கிளாரிட்டி இருக்காது அந்தளவுக்கு. ஏன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானில் பார்க்குற கிளாரிட்டி நீங்கள் என்ன தான் ஹெச்டியில் வந்து எவனா ஒருத்தர் பிரிண்ட் போடலாம் அந்தளவுக்கு வராது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 8 வாரம் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள், தேட்டர் உரிமையாளர், அவர் எல்லாத்துக்கும் தலைவர் அவர், ஓகேவா? அவர் வந்து கமல் சாரை வாழ்த்தி இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஃபுல்லாக கமல் சாருக்கு ஒரு லெட்டர் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாக போச்சு. ஓகே, அடுத்து கமல் சார் சிலம்பரசனை பற்றி எங்கேயுமே வந்து கீழே லெட் டவுன் பண்ணியோ இல்லை வந்து பயங்கரமாக மிகைப்படுத்தியோ இல்லாமல் ஷட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போகிற விதம் நல்லாயிருக்கு. அதில் ஒரு சூப்பரான விஷயம், எஸ்டிஆர் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டார் தான் சின்ன வயசுலேயே. பட் இந்த படம் அவருக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு இன்னொரு டைமென்ஷன் இந்த படம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் 50ன்னு சொல்லிட்டு கமல் சார் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு 49ஓ 50ஓ. அப்போ கமல் சார் வந்து தக் லைஃபுக்கு சிம்பு வேணுன்றதுக்காகவே அந்த படத்தை ரிலே பண்ணியிருக்காங்க. சிம்புட சொல்லியிருக்காங்க, இல்லை சிம்பு நான் அந்த படம் நம்ம பண்ணலாம், பட் இது நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சிம்பு இறங்கி வந்து பண்ணியிருக்காப்புல. அதில் அட்வான்ஸ்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு. இப்போது சிம்புக்கு வாங்கின அதாவது அந்த இதுக்கு ப்ரிப்பேர் ஆனார்ல, அந்த ஃபுல் காசும் கமல் சார் வந்து செட்டில் பண்ணிட்டார். அதுபோக தக் லைஃபுக்கும் சம்பளம் கொடுத்து சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் அடுத்து நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளேயும் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, அதனால் நான் பண்ணிக்கிறது பண்ணிட்டார். இது நடந்துச்சு. உடனே என்னமா சொல்கிறாங்க இப்போது மீடியாவில், கமலஹாசன் அவர்கள் சிம்புவை யூஸ் பண்ணி ஒரு ரோலுக்கு வந்து எடுத்துக்கிட்டாரு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கழட்டி விட்டுட்டு சிம்புக்கு சும்மா சம்பளம் கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இந்த தக் லைஃப்
அது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கமல் சார் ஃபீல் பண்ணதுனால தான் அதை கொடுத்துருக்காங்க. இப்பயும் அவர் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா எஸ்டிஆர் 50 கமல் சார் தான் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா கமல் சாருக்கு சிலம்பரசன் மேலே ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது அவர் பேசும் பொழுதே தெரிகிறது. அதனால் நீங்கள் எப்படி சுற்றினாலும் சரி எஸ்டிஆருக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு விரிசல் வந்து ஏற்பட்டுரும். நாங்கள் சொல்கிறதில்ல அப்போல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. நீ என்ன தான் பேசிட்டு போது நான்டா நாங்கள் போயிட்டே இருப்போம்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த விஷயத்தை அப்படிங்கிறது தான். அடுத்து பெங்களூரில் 27ஆம் தேதி இபிசு கன்வென்ஷன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுங்க. ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போகிறீங்களோ அங்கே ஃப்ரீ பாஸ் மாதிரி நீங்கள் என்ட்ரி இருக்குது. அதை நீங்கள் எழுதி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரில் காட்டினீங்கன்னா பேர் சொன்னீங்கன்னா உள்ளே விட்ருவாங்க உங்களை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்டிஆர் 50 ஃபெமினிஸ்ட்டாக ஒரு இது பண்ணுறாராம். கொஞ்சம் எலிமெண்ட் ஃபெமினைன் மாதிரி ஒரு எலிமெண்ட் வச்சு பண்ணுறாரு போல். அதுக்கு கமல் சார்ட்டு ஐடியா கேட்டிருக்காரு சிம்பு. ஸோ அவங்களுடைய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எப்படி க்ரோ பண்ணணும், அடுத்தடுத்து எந்த லெவலுக்கு வெளியே போகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு சில பேர் சிம்பு மாதிரி போர்வையில் குத்தி நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, சிம்பு ஏன் நீங்கள் பழி வாங்கிட்டீங்க, சிம்பு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரலாக சிம்பு ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களே பார்த்துக்கிட்டே என்னடா ஆண்டவர் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு, கரெக்டாக போயிட்டுருக்கு, நீங்கள் ஏன்டா உள்ளே வந்து கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு சிம்புவுக்கு நீட்டாக நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. தக் லைஃப் அடுத்து சிம்புவுக்கு நல்ல ஒரு பீக் இருக்கும். ராதர் தான் அவர் பண்ணுற யூஷுவல் படங்களோட ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது என்னுடைய கான்ஃபிடென்ட்டோட கமல் சாரோடைய கான்ஃபிடென்ட் வைங்களேன். ஏன்னா அவருடைய கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில நேரங்களில். அதனால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஓகே, அடுத்து கேரளாவில் கமல் சார் தெருக்கி விட்டாருங்க ஸ்பீச். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கோங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க லாங்குவேஜாக கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் கேரளா இருக்க தமிழ் கற்றுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்க கேரளா கற்றுக்கோங்க, இல்லை ஆந்திரா தெலுங்கு அப்படி அந்த மாதிரி போய்க்கோங்க, ஹிந்தி அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னா ஒரே போட்டார். அது வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். அப்புறம் KS ரவிக்குமார் அவர்கள் தெனாலி டைமில் கமல் சார் கிட்ட வந்து வேலை வாங்கும் பொழுது நம்ம பாரதிராஜா வந்து இந்த சைடு அழுவணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது K. பாலச்சந்தர் அவர்கள் அது கமல் சார் பண்ணியிருப்பார். லோகேஷ் இந்த சைடு கண்டிப்பாக வரணுன்னே இந்த சைடு கரெக்டாக வந்துருச்சுங்க. தெனாலியில் 2 சைடு வரணுன்னாராம், அதையும் கரெக்டாக பண்ணியிருக்கார். KS ரவிக்குமார் வியந்து பாராட்டினார். ஒரு இதில் சார் தக்லை இப்போ வந்திருந்தார் அவர் ப்ரொமோஷன்ஸுக்கு. அதை பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது அப்படின்ற மாதிரி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா வேற லெவல் கமல் சார் இந்த டெடிகேஷன் அப்படிங்கிறதுல. சரி, அப்புறம் நாயகன் படப்பிடிப்பு மும்பையில் 4 நாள் தான் நடந்துச்சான். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது பட்ஜெட் இஷ்யூ காரணமாக மேக்கப் கூட கமல் சார் தான் வந்து அவரே பண்ணியிருக்காரு. யாரையும் வந்து வைக்காமல், பெரிய இது வைக்காமல் அவரே வந்து தனக்கு தெரிந்த இதை வச்சு மேக்கப் அவரும் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெஸ்ட்டு படம் என்ன அப்படிங்கிறத கமல் சார் கேட்கும் பொழுது அவர்கள் அந்த மாதிரி சின்ன பழைய படம் நம்ம ரஜினி நடித்தது அபூர்வ ராகங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து முள்ளும் மரலும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா, என்ன நீங்கள் பாஷா இருக்குது, பில்லா இருக்குது, அதெல்லாம் இருக்கியா, பட் அவர் சொல்கிறது அவர் பார்த்தவரை ரஜினிகாந்ததில் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்னடா அவங்களுக்கு பிரச்சனை, இப்போ ரீசெண்டாக சொல்லலை படையப்பா சொல்லலாம் அப்படின்னு எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் கமல் சார் கமர்ஷியலாக விரும்ப மாட்டார். அவர் ரஜினி அவர்களுடைய நடிப்பு எந்த படத்தில் சிறப்பாக இருக்கோ அதை சொல்லியிருக்காரு, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து இவங்கள மாதிரியே ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கணும், பாபா 600 கோடி, ஜெயிலர் 1000 கோடி அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து ஜாலி இழிச்சிட்டு போவானுங்க. அப்படி தான் வந்து சொல்லணும் போல தெரியுது. யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து கமல் சார் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி நாயகனை தூக்கி சாப்பிட்ற மாதிரி தக்லைஃப் இருக்குன்னு சொல்லி கமல் சார் கான்ஃபிடண்ட்டாக அடிக்கிறாரு. என்னப்பா இது, ஏதாவது ஆச்சுன்னா ட்ரோல் பண்ணுவாங்களே ஆண்டவரே, கொஞ்சம் பார்த்து சொல்லலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் கான்ஃபிடென்ட். ஓகே, கமல் சார் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா கமல் சாரோட கான்ஃபிடென்ட் ஓகே தான். பட் வேறு யாரும் மிகைப்படுத்தலாம் பேசல, கமல் சார் தான் அடித்து தூக்கி வாங்கடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல. ஸோ மேபி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அடுத்து ரிஹர்சல் பண்ணுவீங்களா சார் இந்த டைம்லேன்னு? ஆமாம், நான் எப்பயும் படம் பண்ணும்போது ரிஹர்சல் பண்ணி தான் பண்ணுவேன். என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை சார், ரிஹர்சல் பண்ணாமல் நிறைய பேர் அது பண்ணிட்டு போகிறாங்க, எல்லாம் சில்லறத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். எந்த ஒரு படமாக இருந்தாலும் ரிஹர்சல் முக்கியம். நான் என்னோடய படத்துக்கு இப்போ கூட ரிஹர்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடைச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் தேட்ரு வந்து க்ளோஸ்டு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து டிலே ஆகிடுச்சு. தக் லைஃப்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ தக் லைஃப் வந்து தெலுங்கானா ரிலீஸ் ஆகாது, ஐயோ 1000 கோடி போச்சா 500 கோடி போச்சான் இருக்காங்க. டே ஒரு வெங்காயம் இல்லை, தேட்டர் பந்தே வந்து 1 வாரம் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கேன்சல்டு அப்படின்ற மாதிரி தான்.
சரியா? அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்தியன் 2 சரியா போகலங்கிறத கமல் சார் ஒத்துக்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரஜினி ஏதாவது ஒரு படம் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்க மாட்டாங்க. கமல் சார் பார்த்தீங்களா? முந்தைய படம் சரியா போகல, அதுக்குன்னு வேறு என்ன பண்ணுறது, நம்பிக்கை வர வச்சு அடுத்த படத்துக்கு ஃபுல்லாக வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் வந்து இருக்கும் பொழுது பேசிகிட்டு இருக்கும் பொழுது பியானோ வச்சுருக்காரு கமல் சார்னோடனே, ஐயோ எங்கள் கூட காம்படிஷன் வந்துடாதீங்க, பெசாமல் இருங்க, நீங்கள் அதை வேறு கற்றுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஐயோ எனக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லி கமல் சார் பேசினது அதெல்லாம் ரொம்ப இயல்பாக இருந்தது. 2 பேருக்குள்ளே அந்த ஒரு கான்வர்சேஷன் அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் மர்மயோகிக்காக கமல் சார் 4 படம் நாங்கள் என்னடா 4 படம் 3 படம் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா த்ரிஷா வந்து கமல் சார் நடித்தது மன்மத நம்பு, தூங்காவனம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப். இன்னொரு படம் என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மர்மயோகியில் ஹார்ஸ் ரைடிங்கு, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவங்க இந்த தக் லைஃப் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மர்மயோகி நீங்கள் பண்ணணும் சார், நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த படம் நல்லா ஒர்க் இருந்தது, நல்ல ஒரு இது இருந்தது, ஸோ நீங்கள் பண்ணுவீங்க எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அடுத்து கமல் சார் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காருன்னார்ல, அதுவாகத்தான் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து கேஸ் 237 அப்டேட் வந்துருச்சுங்க. அதாவது ஜூன் 12ஆம் தேதி ஷூட்டிங் போகிறாங்க. 45 நாள் கால் ஷீட் கமல் சாருக்கு, 2 மாதம் தான் சரியா கால் ஷீட்டு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த படம் ரெடிங்க. மேபி அதுவும் வந்து சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 2026 ஏர்லியராக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.